இந்த இந்த செய்தி கடலோர மாவட்டங்களுக்கு அங்கே இருக்கிற முள்ளுக்காடெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த முள்காடுகளில் வெட்டிட்டு விவசாயம் பண்ணலாம். இப்படி தமிழ்நாடு எங்கேயும் தரிசு காடு நிறையா இருக்குது. மழை தான் பேஞ்சிட்டு இருக்குது. விவசாயம் பண்ணலாம், மரம் நடலாம், தென்னை மரம் நடலாம், வாழை மரம் நடலாம், நெல் பயிர் பண்ணலாம், ஏதோ ஒன்று பல வகை பயிர் பண்ணலாம், மீன் குட்டை அமைக்கலாம், குட்டைகளை அமைச்சு மீன் வளர்க்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யலாம். இது ராமநாதபுரம் மாவட்டம், கடலோர மாவட்டம் அனைத்துக்குமே பொதுவானது. ராமநாதபுரம், பரமக்குடி, வேளாங்கண்ணி, திருச்செந்தூர், நாகை மாவட்டம், இப்படி கடலோர மாவட்டம் எல்லா மாவட்டமும் பற்றி